தனக்கு முன்பாக வளைந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வைத்தார். பின்பு வலது கையால் ஏதோ சைகை செய்தவாறு ஸ்க்ரூ டிரைவரை நோக்க ஆரம்பித்தார். அவரது கைக்கும் ஸ்க்ரூ டிரைவருக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அவரது பார்வை மட்டும் மிகவும் தீவிரமாகவும் இறுக்கமாகவும் ஸ்க்ரூ டிரைவரை நோக்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் கடந்த பின்பு வளைந்து கிடந்த ஸ்க்ரூ டிரைவர் மெதுவாக நேராக நிமிரத் தொடங்கியது. அவரது பார்வையின் தீவிரம் ஸ்க்ரூ டிரைவரின் மீது மட்டுமே பதிந்திருந்தது. சில நிமிடங்கள் செல்ல செல்ல வளைந்து கிடந்த ஸ்க்ரூ டிரைவர் நேரான நிலையை அடைந்தது. பின்பு நேரான பித்தளை சாவி ஒன்றும் அவர் முன்பு வைக்கப்பட்டது. தனது நோக்கு பர்மத்தின் சக்தியை கொண்டு தனது பார்வையை சாவியின் மேல் செலுத்தி மெதுவாக வளைக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளைந்து பின்பு முற்றிலும் வளைந்த நிலைக்கு மாறியது சாவி. நாம் கொடுக்கும் அல்லது குறிப்பிடும் பொருள் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து தனது ஆற்றலை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு அதிசயத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருந்தார். நாம் ஒரு கண்ணாடி டம்ளரை கொடுத்து அதில் ஏதேனும் அதிசயங்களை நிகழ்த்த முடியுமா என்று கேட்டோம். அதற்கு சம்மதித்த அவர் அமானுஷ்யத்தை நிகழ்த்த முடியும் என்றார். அந்த கண்ணாடி டம்ளர் உருகலாம் அல்லது காணாமல் போகலாம், இல்லை என்றால் உடைந்து சிதறலாம் என்று பீதியை கிளப்பினார். இதில் உருவம் தெரியலாம், இல்லை ஏதாச்சும் உருகலாம், இல்லை அப்படி காணாமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். பட் என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்ப்போம். மெழுகுவர்த்தி ஒன்றை டேபிளில் ஏற்றி வைத்துவிட்டு நாம் கொடுத்த கண்ணாடி டம்ளரை டேபிளில் கவிழ்த்தி வைத்துவிட்டு ஒரு கையால் எதையோ வரவழைப்பது போல் சைகை செய்தார். கண்ணாடி டம்ளரில் நிகழப்போகும் அமானுஷ்யத்தை காண நாம் தயாராக இருந்தோம். சில நிமிடங்கள் கடந்த பொழுது யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று வெடித்து சிதறியது அந்த கண்ணாடி டம்ளர். மீண்டும் ஒரு முறை கண்ணாடி டம்ளரை கையாலேயே வைத்து தன் ஆற்றலை பயன்படுத்தி உடைத்து காண்பித்தார். பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் இழுத்து வளிமண்டலத்தில் உள்ள ஏதோ ஒரு சக்தியையும் நமது மனோசக்தியையும் சேர்த்து வட்டப்பாதையில் எனர்ஜியை சுற்றும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக விளக்கம் அளித்தார். இவரது பிரமிக்க வைக்கும் பல்வேறு ஆற்றல்களை கண்டவர்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ள ஆர்வமாக வருகிறார்கள். யாஸ்மின் தற்பொழுது ஜவஹரை குருவாக ஏற்று சில பயிற்சிகளை கற்று வருகிறார். தன்னாலும் தன் எனர்ஜியை பயன்படுத்தி சில விஷயங்களை நிகழ்த்த முடியும் என்றார். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே,
ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.